வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ராகு கால வேலை. இந்த ராகு காலம் என்பது என்ன நமக்கு தருகிறது? சுப நிகழ்வுகளை தருகிறதா? அசுப நிகழ்வுகளை தருகிறதா? ராகு காலத்தில் எந்த வேலை செய்தால்தான் என்ன என்று சிலரும் கேள்வி கேட்கிறார்கள். முதலில் இந்த ராகு காலம் என்பது என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராகு காலம் என்பது வேறு எதுவும் இல்லை. ராகுவின் ஒரு நாளுக்குள் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அளவை எடுத்து ஆளுமை செய்யக்கூடிய நேரம்தான் இந்த ராகு காலம் என்பது. புரிகிறதா? ராகுவின் ஒரு பொழுதில், ஒரு நாளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை ராகு ஆளுமை செய்கிறார். அந்த நேரத்திற்கு தான் ராகு காலம் என்று ஜோதிடத்தில், சாஸ்திரத்தில் சொல்கிறது. நம் முனிவர்கள், ரிஷிமார்கள் அதை வகுத்து வைத்து சென்றுள்ளனர். இந்த ராகு வேளையில் சுப நிகழ்வுகள் எதுவும் செய்யக்கூடாது என்பதுதான் வழக்கமாக எல்லோரும் பாவித்து கொண்டு வருகிறோம், செயல்படுத்தி கொண்டும் வருகிறோம். இந்த ராகு வேளையில் சுப காரியங்கள் ஏன் செய்யக்கூடாது? அப்படி செய்தால் என்ன நிகழும்? அது மட்டுமல்ல, இந்த ராகு காலத்தில் செய்யக்கூடிய செயல்களும் இருக்கிறது. இந்த ராகு வேளையில் அந்த செயல்களை செய்தால்தான் அது முழுமையான பலனை தரும் என்ற செயல்பாடுகளும் இருக்கிறது. இவையெல்லாம் எவை, எப்படி என்பதை பற்றி நாம் பதிவுக்குள் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். இறை தொண்டு என்று வேள்வி வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து நமது அங்கத்தில் ஒருவராக இணைந்து விடுகிறீர்கள். எனவே இந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு என்பதில் எந்தவித மாற்று கருத்தோ சந்தேகமோ உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கும் இதில் புண்ணியம் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு, முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ராகு கால வேளையில் செய்யக்கூடிய எந்த செயல்களும் சரிவராது. சுப செயல்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், நீக்க வேண்டும். சுப நிகழ்வுகளை இந்த ராகு கால வேளையில் செய்யாதீர்கள் என்று ஜோதிடர்கள் அறிவுறுத்துவார்கள். இன்று புழக்கத்தில் நடைமுறையில் இருப்பதும் அதுதான். அது உண்மையும் கூட. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், ராகு கால வேளையில் இப்போ யமகண்ட, காலன், அர்த்த பிரகரணன், இப்படி இவங்களும் அசுபத்தை தரக்கூடியவங்க தான். இவங்களோட கால நேரத்திலும் நீங்கள் சுபத்தை செய்யக்கூடாது தான். ஆனால் இவர்கள் தராத ஒரு பலனை இந்த ராகு காலம் தரும். இவர்கள் எல்லாம் தடைப்படுத்தி நிறுத்தி விடுவார்கள். ஆனால் ராகு காலம் இதற்கு நேர்மறையானது. இதற்கெல்லாம் நேராக எதிர்மறையானது. மாற்றிச் சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும்.
இதற்கு நேராக எதிர்மறையானது. எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், முதலில் இது பிரச்சனையை கொடுத்து, அந்த பிரச்சனையின் மூலமாகத்தான் அந்த காரியத்தை தடைப்படுத்துவான். எடுத்தவுடன் எனக்கு கால்வலி, நான் வரவில்லை, இந்த சுப நிகழ்வை இன்னொரு நாள் தள்ளிவிடலாம், உடலுக்கு முடியவில்லை, இதை மாற்றி வைத்துக் கொள்ளலாம், அவர் வரலை, இவர் வரலை, அதனால் இதை மாற்றி வைத்துக் கொள்ளலாம். இப்படி தடைப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வை ராகு பகவான் தரமாட்டார். எடுத்ததுமே பிரச்சனையை கொடுத்து, நீ பெரிய அவரா இவரா, என்ன இல்லாம நீ செஞ்சிருவியா, நான் வராம நீ அதையா முடிச்ச, இதையா முடிச்ச அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கொடுத்து, அதன் வழியாக அந்த சுப நிகழ்வை தடைப்படுத்தி விடுவார். அப்போ மனஸ்தாபத்துக்கு மனஸ்தாபம், மனக்கஷ்டத்துக்கு மனக்கஷ்டம், உடல் ரீதியாக அடித்து துன்புறுத்திக் கொள்ளுதல், அதேபோல் எதிரியாகி விடுவார்கள், பகையாகி விடுவார்கள், துரோகியாகி விடுவார்கள். இவை அத்தனையும் இந்த ராகுவின் வேலைப்பாடுகள்தான். எனவேதான் இந்த ராகு கால வேளையில் சுப நிகழ்வு செய்வதை யோசித்து செய்ய வேண்டும். ஆனால் இந்த ராகு காலத்தில் செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கிறது. இந்த ராகு கால வேளையில் செய்தால்தான் இந்த வேலை முழுமையாக நிறைவு பெறும், முழுமையாக அது செய்ததாக கருதப்படும் என்று சொல்லக்கூடிய வேலைப்பாடுகளும் இருக்கிறது. அதை பற்றி பார்த்து விடலாம். இந்த ராகு காலத்தில் நீங்கள் சுப நிகழ்வுகளை செய்யக்கூடாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, அதேபோல் ராகு காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சுப செயல்கள் ஒன்று இருக்கிறது. என்ன என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கு தீராத கஷ்டம், அவமானம், வறுமை, எதிரிகள் பயம், குலை நடுங்க வைக்கும். யார் கடன்காரன் வருகிறார் என்றால் இங்கு குலை நடுங்கும். பகையாளி அங்கு வருகிறான் என்றால் இங்கு குலை நடுங்கும். இப்படி குலை நடுங்க வைக்கிற, வயிறு எல்லாம் புரட்டுற, பயப்படுற இந்த மனோநிலையை, இந்த நிலையை தரக்கூடியவர் ராகு பகவான். ஒவ்வொருவருக்கும் இதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும். அருள்ராம் ஐயா பார்த்தது போல் சொல்கிறார் என்று சொல்வார்கள். இந்த நிலையை தரக்கூடியவர் ராகு பகவான். அவர் நீங்கள் இந்த ராகு கால வேளையில் இந்த ராகு பகவானை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால், அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலையை உங்களுக்கு குறைத்து கொள்வார். உங்களுக்கு அந்த எதிரி பயம், அந்த கடன் பயம், உங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் கண்டு நடுங்குகிறீர்கள், கொலை நடுங்குகிறது, வயிறெல்லாம் எனக்கு புரட்டுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம், ஒரு கிளி, இது போன்ற நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தணித்து கொள்வார். எப்போ? இந்த ராகு வேளையில் ராகு பகவானை நீங்கள் வழிபாடு செய்து வந்தால். குறிப்பாக வருடத்தில் இருமுறையேனும் திருநாகேஸ்வரம் சென்று ராகு கால வேளையில் ராகு பகவானை தரிசனம் செய்துவிட்டு வந்தீர்கள் என்றால், இந்த சிக்கலில் பிரச்சனையில் அகப்பட்டு இருக்கிற நீங்கள் மீள்வீர்கள். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, இவை நீங்கள் வழிபாடு செய்வது ஒன்று. அதேபோல் துர்க்கை அன்னையை, துர்க்கை அம்மனை நீங்கள் சராசரியான நேரத்தில் வழிபடுவது ஒரு பலனை தரும். ஆனால் இந்த ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனை வழிபடுவது அவ்வளவு சிறந்த ஒரு பலனை துர்க்கை அன்னை அளிக்கிறார் உங்களுக்கு. ராகு கால வேளையில்தான் அவரை வணங்க வேண்டும். அப்படி நீங்கள் வணங்கி விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு எதிரி என்ற ஒன்றே இல்லாமல் ஆக்கிவிடுவார் அன்னை. அது மட்டுமா, சகல விதமான யோகங்களையும் கொடுத்து விடுவார். தைரியம் வந்துவிட்டாலே துணிச்சல் வந்துவிடும். துணிச்சல் வந்துவிட்டாலே இயல்பாக சுறுசுறுப்பாக ஆகிவிடுவீர்கள். உழைக்கக்கூடிய திறன் பெற்று விடுவீர்கள். கண்ணு மண் தெரியாத அளவிற்கு உழைத்து சம்பாதித்து லாபத்தை ஈட்டி, லாபத்தினால் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துடன்
அடையக்கூடிய மாபெரும் யோகத்தை இந்த துர்க்கை அன்னை கொடுத்து விடுவாள். எப்போ? ராகு வேளையில் வணங்கி வர வேண்டும் துர்க்கை அன்னையை. எதிரி பயம் உள்ளவர்களெல்லாம் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ராகு வேளையில் நீங்கள் துர்க்கை அன்னையை வழிபாடு செய்து வந்தால் உங்களது எதிரி அடையாளம் இல்லாத இடமாக சென்று விடுவார். எதிரி இருந்த இடத்தையே காணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துர்க்கை அன்னை உங்களுக்கு வழிவகை செய்து விடுவார். சரி, அடுத்தது இந்த ராகு வேளையில் நீங்கள் தாந்திரிக மாந்திரீக அல்லது மந்திர உச்சாடனங்கள் அல்லது பிற மொழிகள் நீங்கள் பயில்கிறீர்கள் என்றால், கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், இந்த ராகு வேளையில் நீங்கள் அதை தொடங்கினால் சிறப்பாக பயில்வீர்கள், சிறப்பாக கற்றுக்கொள்வீர்கள். அதில் சகலமும் தேர்ச்சி பெற்று வெற்றியாளராக ஆவீர்கள். உங்களுக்கு செய்து பார்த்து அப்புறமாக சொல்லுங்கள். அவ்வளவு ஒரு அபரீத ஒரு நிலையை கொடுத்துவிடும் இந்த ராகு கால வேளையில் நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால். மாற்று மொழியை கற்பிப்பதோ, மந்திர உச்சாடனங்கள் செய்வதோ, வேத பாடங்கள் நீங்கள் படிப்பதாக கூட இருக்கட்டும், உங்களுடைய தாய்மொழியை தவிர்த்து மற்ற லாங்குவேஜ், அதர் மொழிகள் நீங்கள் எது வேண்டுமானாலும் கற்கலாம். இந்த ராகு கால வேளையில் துவங்கினீர்கள் என்றால், குறிப்பாக ஆங்கில பாடம் பயில்வது, சான்ஸ்கிரிட் பயில்வது, ஹிந்தி பயில்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த ராகு கால வேளையில் நீங்கள் துவங்கினீர்கள் என்றால், அதேபோல் மந்திர உச்சாடனம் செய்வதும் அப்படித்தான். வசியம் செய்வது, மந்திர தந்திரங்கள், மாந்திரீகம் என்னும் சொல்லக்கூடிய தாந்திரீகம் இவைகளை எல்லாம் இந்த ராகு கால வேளையில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும். இப்படி ராகு கால வேளையில் இவைகள் இந்த காரியங்கள், ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் இவைகளை எல்லாம் செய்தால் அது உங்களுக்கு முழுமூச்சாக வெற்றியையும் பலனையும் ஈட்டித்தரும். ராகு கால வேலை என்றால் உங்களுக்கு அசுபத்தை மட்டும்தான் தரும் என்று நினைத்து கொண்டிருந்த நீங்கள், ராகு கால வேளையில் இவ்வளவு விஷயங்களும் இருக்கிறதா என்று நீங்கள் இன்று புரிந்திருப்பீர்கள். உறவுகளே, இன்று ஒரு சிறப்பான பதிவை உங்களுக்கு நாம் சொல்லியுள்ளோம். இந்த ராகு கால வேலை ஒவ்வொரு நாளும் இந்தந்த நேரத்திற்கு வருகிறது என்று அட்டவணை இருக்கிறது. உங்களுக்கு அந்த அட்டவணை வேண்டும் என்றால் கீழே கமெண்ட்ல உங்களது பெயர், ஊர் நீங்கள் கமெண்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டவணையை அனுப்பி வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கால அளவில் ராகு காலம் இருக்கிறது என்று அட்டவணை வேண்டுபவர்கள் கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம் உங்கள் ஊர், பெயர். சரி உறவுகளே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.